வெயிட் ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்க்கலாமா? மட்டனை வச்சு டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி கேரளா ஸ்டைல் ஒயிட் பிரியாணி. நம்ம ஃபர்ஸ்ட் மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மட்டன் பீசஸை போட்டு 2 டேபிள்ஸ் திக் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு க்ரீன் சில்லிஸ், ginger garlic paste 1 tablespoon, salt half teaspoon, turmeric powder a pinch, a handful of coriander leaves, half teaspoon of lemon juice, 1 teaspoon of garam masala. இது எல்லாமே மேரினேட் பண்ணி 2 hours ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 tablespoons ஆஃப் ஆயில் போட்டு நான் இங்கே 2 onions ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணி 1 cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி 4 whistles வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மீன் டைமில் இன்னொரு பெரிய குக்கர் வச்சு 2 tablespoons ஆஃப் ஆயில் போட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நான் இங்கே சீரா சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 cups ஆஃப் ரைஸ்க்கு 3.5 cups ஆஃப் வாட்டர் ஊற்றி சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி தனியாக செப்பரேட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் இந்த மாதிரி தனித்தனியாக அரிசி வந்துடும். நான் அந்த மீன் டைமில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒரு ஆனியன் வச்சு ரெடி பண்ணி இந்த ரைஸ் கிரேவி எல்லாமே போட்டு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் டாப்பிங் போட்டு 10 minutes நம்ம தம் பண்ணால் நம்மளுடைய ஃபேவரட் கேரளா ஒயிட் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய்.